வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டே 28 டாபிக் பார்க்க போகிறோம். டே 28ல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸில் நேரம், வேகம் மற்றும் தொலைவு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இதை வச்சு தான் சம்ஸு நம்ம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் பார்ப்போம். டெட்டு, சிடெட்டு, டிஎம்பிசி ப்ரிப்பேர் ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் தேவை, இல்லை இந்த சம்மில் எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம். ஃபர்தரான டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ கார் டிராவல்ஸ் அட் 60 km/h, ஃபைண்ட் இட்ஸ் ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட். ஒரு மகிழுந்து கார்னா மகிழுந்து 60 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் செல்கிறது. அதன் வேகத்தை மீட்டர் பை வினாடியில் காண்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டை மாற்றணும்னா ஜஸ்ட்டு அந்த கொடுக்கப்பட்ட வேகத்தை 5/18 மல்டி பண்ணிருங்க, 5/18. ஸோ டு கன்வெர்ட் கிலோமீட்டர் பை ஹவருங்கிறத மீட்டர் பை செகண்டாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு மல்டிபை 5/18. நீங்கள் அங்கே 60 கொடுத்துருக்காங்களா, 60 இன்ட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னா 16.67 அப்படிங்கிறது வந்திருக்கு மீட்டர் பர் செகண்ட். இது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இது ரிவர்ஸில். இப்போ மீட்டர் பர் செகண்டில் கேட்டிருக்காங்க. கன்வெர்ட் த ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர் பர் செகண்ட் இன்டூ கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 15 மீட்டர் பை வினாடி வேகத்தை கிலோமீட்டர் பை மணிக்கு மாற்றோன்னா, போன தடவை நீங்கள் 5/18 மல்டி பண்ணுறீங்க. இப்போ ரிவர்ஸில் பார்க்கணும்னா 18/5, அதே அப்படி தலைகீழ நீங்கள் போட்டு மல்டி பண்ணும். 18/5 மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54 km/h வரும். நீங்கள் அதை மல்டி பண்ணி கேன்சலாம் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் ஈஸி மெத்தடு நமக்கு வந்து வச்சுருக்கோம். ஓகே, தேர்ட் கொஸ்டின், a person crosses a 600 meter street in 5 minutes, find his speed in km/h. ஒருத்தர் வந்து 600 மீட்டர் தெருவை 5 நிமிடங்களை கடக்கிறாரு, வேகத்தை கிலோமீட்டர் பை மணியில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். அடுத்தானே, ஏன்னா நம்ம மாற்றி நம்ம சொல்லுவோம். இதே ஃபார்முலா தான், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு எது தேவையோ அதை நம்ம இன்னொன்று கொண்டு வந்துடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 600 போட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 5 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம செகண்ட்ஸ்லாம் மாற்றணும். செகண்ட் தான் நம்மளுக்கு வந்து பேசிக் யூனிட். ஸோ 5 மினிட்ஸாக செகண்டாக மாற்றுறதுக்கு 60ஆல் மல்டி பண்ணணும். ஏன்னா ஒரு செகண்டில் எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு, 60 செகண்ட். ஸோ 1 மினிட் 60 செகண்ட்னா 5 × 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துட்டு. இது மீட்டர் பர் செகண்ட் வந்துருக்கு, ஆனால் அவங்க கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டர் பர் செகண்டாக கிலோமீட்டர்னா 18/5, 18/5 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வரும் 7.2 km/h அப்படிங்கிறது வந்துடும். ஃபோர்த் கொஸ்டின், plane covers distance at 240 km/h in 5 hours. Speed to cover same in 1/2 hours அப்படிங்கிறாங்க. அதாவது வானூர்தி 240 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் 5 மணியில் கடக்கும் தொலைவை 1/2/3 அப்படிங்கிறது சரிங்களா, அந்த அந்த ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கும். மணியில் கடக்க வேண்டுமெனில் வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளேன் இருக்கு, அது 240 கிலோமீட்டர் வேகத்தை அந்த மணி வேகத்தில் போய் 5 மணி நேரத்தில் கடக்கிற தொலைவை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ டைம்ல கடக்கணும் அப்படின்னா எவ்வளோ வேகம் வேணும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ 720 km/h. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ தொலைவு அப்படிங்கிறத 240 × 5 அப்படின்னு போடுறோம். ஏன்னா இங்கே ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு அதே போலாம், போன தடவை சொன்னது தான், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிளேன் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் 240 km/h அப்படிங்கிறது ஒரு ஸ்பீடு, 5 ஹவர்ஸுங்கிற ஒரு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் போட்டிங்கன்னா 1200 கிலோமீட்டர் வந்துடும். இது ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக நம்ம எப்படி மாற்றலாம், 5/3 மாற்றலாம். ஏன்னா 1 அதெல்லாம் தெரியும், 3 × 1 3 + 2 5/3 ஹவர்ஸ் அப்படி மாற்றலாம். அப்போ இப்போ நியூ ஸ்பீட், புதிய வேகம் பார்க்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் நம்ம போடணும். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 1200, 1200 பை டைம் எவ்வளவு இப்போ பார்த்துருக்கோம் 5/3. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 720 km/h அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ ஸ்பீடை பார்க்கணும். டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு ஸ்பீட் இன்டு டைம் போட்டிருக்கேன். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், a 100-meter train running at 30 km/h passing a standing man, time taken. 30 மீட்டர் பை மணி வேகத்தில் செல்லும் 100 மீட்டர் நீள தொடர் வண்டி ஒரு மனிதனை கடக்க எடுக்கும் நேரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்பீடு ஈக்குவல் டு 30 × 5/18 அப்படின்னு. ஏன்னா
நான் அந்த 30 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறேன். ஸோ 25/3 மீட்டர் பெர் செகண்ட்னு வந்துட்டு 25/3 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்து வச்சாச்சு. டைம் பார்க்குறேன். அவங்க கேட்கறது டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமில் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு வரும். ஸோ டிஸ்டன்ஸ் லென்த் எல்லாமே ஒன்று தான். ஸோ 100 பை அந்த ஸ்பீட் அதான் தனியாக எடுத்து வச்சுன்னா 25/3 அதை போட்டிங்கன்னா 12 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின். பஸ் ஸ்பீடு வித்தவுட் ஸ்டாப் 54 km/h, வித் ஸ்டாப் 45 km/h, ஸ்டாப் டைம் பெர் ஹவர் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது நிறுத்தங்கள் இல்லாமல் ஒரு வேகம் ஒரு வண்டி போகுது, வேகம் வந்து 54 km/h வேகத்தில் போகுது. நிறுத்தம் உங்களோட போகும்போது அது வந்து அதோடைய வேகம் பார்த்தீங்கன்னா 45 km/h. ஒரு மணிக்கு நிறுத்தம் எத்தனை நிமிடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது ஏன்னா அது ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒரு மணிக்கு நிறுத்தம் எத்தனை நிமிடம் அப்படிங்கிற 10 minutes. இது எப்படி பார்க்கணும்னா வேக வித்தியாசம், ஸ்பீட் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 54 45 ரெண்டு கழிச்சிங்கன்னா 9 km/h அப்படின்னு வருது. அப்போ நிறுத்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப்பேஜ் டைம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இதில் நீங்கள் வந்து பார்க்கணும்னா 9/54 × 60 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, 9 வந்துச்சு, அந்த வேக வித்தியாசம் ஸ்பீடோடைய டிஃப்ரென்ஸ் அது வந்துச்சு. அப்படிதானே 54 அப்படிங்கிறது அதோடைய அந்த மேக்ஸிமம் ஸ்பீடில் எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா 54 அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இன்ட்டு 60 அது நம்மளுக்கு போடுறோம். 60 போடுறோம், எத்தனை நிமிடம் ஒரு மணிக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ 9/54 × 60 பார்த்தீங்கன்னா 10 minutes/h. ஸோ 10 minutes/h வந்து இது வந்து போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த சமயம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. Walking at 14 km/h instead of 10 km/h, a man walks 20 km more actual distance. அதாவது ஒரு மனிதன் வந்து எப்போதுமே வந்து 10 km/h வேகத்தில் நடப்பாரு. அதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து என்ன நடக்கிறான்னா 14 km/h வேகத்தில் நடக்கிறாரு. அப்பனா அவர் வந்து 20 கிலோமீட்டர் அதிகம் நடந்திருக்கார். அப்படின்னா கடந்த உண்மையான தொலைவு அப்படிங்கிறாங்க 50 கிலோமீட்டர் ஆன்சர். ஸோ ஃபார்முலா என்னன்னா இது வந்து ஒரு டைரக்டான ஃபார்முலா தான். எப்படின்னா d/10 அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து டிஸ்டன்ஸ் பை அந்த 10 அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் 10 km போட்டிருக்காங்களா அது. ஸோ இது வந்து டைமை ஈக்குவல் பண்ணணும், அதுக்காண்டி டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டிருக்கேன். சரிங்களா, d/, ஏன்னா டிஸ்டன்ஸ் தெரியாது, ஒரு டிஸ்டன்ஸை எப்பவுமே 10 இதில் கடப்பாரு. இப்போ 20 கிலோமீட்டர் அதிகமாக போயிருக்கு, அப்போ டிஸ்டன்ஸ் 20 கூடுது எப்போ பை ஸ்பீடு 14. இது ரெண்டுமே டைம். இந்த டைம் வச்சு நம்ம அப்புறம் உண்மையான தொலைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ டைமை ஈக்குவல் பண்ணிட்டேன். அப்போ திருப்பி நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்க 14D 14D அப்புறம் 10D இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா 4D வரும். அப்புறம் இங்கே வந்து என்ன வரும்னா 200 வரும். D = 50 km. ஸோ 50 km அதிக உண்மையான தொலைவு வந்து 50 km. ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. ஜர்னி இன் 10 hours, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட் 21 km/h, செகண்ட் ஹாஃப் அட் 24 km/h, டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டே இருக்காங்க. 10 மணி நேரத்தில் அவர் வந்து பயணம் செய்கிறார், 10 மணி நேரம் பயணம் செய்கிறார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல் பாதியை 21 km/h வேகத்தில் கிடக்கிறாரு, ரெண்டாம் பாதியை 24 km/h வேகத்தில் கிடக்கிறாரு. அப்போ மொத்த தொலைவு அவர் டோட்டல் டைம் கொடுத்தாங்க 10 மணி நேரம், ஆனால் எவ்வளோ தொலைவுன்னு சொல்லலை. ஸோ மொத்த தொலைவு கேட்கலாம். ஸோ 224 km 224 km. எப்படின்னா இதுக்கும் ஒரு டைரக்டான ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா 2-3 சம்னு இதே தான் வரும் நமக்கு. டோட்டல் = 2 × T × S1 S2 by S1 + S2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 2 காமன். டைம் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ நேரம் பயணம் செய்கிறாங்க, டோட்டல் ஜர்னி ஹவர்ஸ். ஸோ 10 hours 10 போட்டுக்கோங்க. S1 S2னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ S1னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் 21 km. ஸோ 21 போட்டுக்கோங்க. S2னா செகண்ட் ஹாஃப் 24. மேலே மல்டி பண்ணணும், கீழே கூட்டணும். மற்றதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் வந்துடும் 224 km/h. Okay. Question number 9. Speed ratio of two trains is 7:8. Second train runs for 400 km in 4 hours. Speed of first. ரெண்டு தொடர் வண்டிகளுடைய வேக வீதம் 7:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ட்ரெயின் இருக்குல்ல, அது 4 மணி நேரத்தில் 400 km செல்கிறது, 400 km செல்கிறதுனா முதல் வண்டியோட வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 87.5 87.5 km/h கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இரண்டாவது வேகம் கண்டுபிடிக்கணும். ஸோ இரண்டாவதோடைய டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு 400 km பை டைம் எவ்வளவு 4 போட்டாச்சு. இரண்டாவது வேகம் வந்துச்சு 100 km/h வேகத்தில், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 100 km கிராஸ் பண்ணுது. ஓகே,
இரண்டாவது ட்ரெயினுக்கு நம்ம வந்து எவ்வளவு பங்கு வச்சிருக்கோம்னா 8 பங்குன்னு வச்சிருக்கோம். அப்ப 8 பங்கு வந்து 100. அது கூட கம்பேர் பண்றோம். சரிங்களா? 8 பார்ட்ஸை 100 கூட கம்பேர் பண்றோம். அப்போ 8 பார்ட்ஸ் நீங்க 100 கூட கம்பேர் பண்ணும் 7 பார்ட்ஸை எப்படி கம்பேர் பண்ணலாம்? 100/8 into 7 அப்படின்னு போட்டுடலாம். அப்படிதானே? 7 parts equal to 100/8 into 7. ஸோ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 87.5 km/h அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இது ஒன்று. Question number 10. Train covers 12 km in 10 minutes. Speed reduced by 5 km/h. New time for same distance. ஒரு தொடர் வண்டி 12 கிலோமீட்டர் 10 நிமிடத்தில் கடக்கிறது. வேகம் 5 கிலோமீட்டர் மணி குறைந்தால் புதிய நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 10 minute 40 செகண்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் அதுதான், ஏன்னா 44 கிட்ட வரும். ஸோ 40 செகண்ட் ஏதோ பக்கத்தில் இருக்கு, அதை நம்ம எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வேகம் பார்க்கணும். வேகம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி, ஸ்பீடு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 12, ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 10 minutes கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து செகண்டாக மாற்றணும் சொன்னேன். ஸோ 10/16 நீங்கள் போட்டலாம். 10/16 போட்டிங்கன்னா சரி, அது ஹவர்ஸாக மாற்றணும். நம்ம வந்து 10/16 மாற்றணும். அப்போ என்ன ஆகும்னா, ஏன்னா மினிட்ஸ் தான் 10 மல்டிபிள் ஆகணும், இங்கே ஹவர்ஸாக மாற்றணும். ஏன்னா அங்கே ஸ்பீடு ரெடியூஸ் பை 5 km/h தான் கொடுக்குறாங்க, ஹவர்ஸாக மாற்றணும். ஸோ 72 km/h அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ புதிய வேகம் அப்படிங்கிறது என்ன பண்ணால் 67 கொடுக்குறாங்க. ஏன்னா அது 5 கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ 72ல் 5 நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 67. ஸோ இந்த வேகத்தில் போகுது. ஒன்று. இப்போ நேரம் பார்க்க போகிறோம். நியூ டைம் ஃபார் சேம் டிஸ்டன்ஸ். அப்போ 12 hours கிலோமீட்டர் தான். சரிங்களா? அதை போட்டுக்கலாம். 67 இப்போ புதிய ஸ்பீடு தான் போடணும், அதான் நியூ ஸ்பீடு தான் போடணும். 67 போடணும் இன்ட்டு 60, அது நீங்கள் போட்டுறீங்க. அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 10.75 minutes வந்துடும். திருப்பி நம்ம மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை 10.75னா 10 minute 7.75 minute 45 செகண்ட் அப்படின்னு நம்ம வைப்போம். ஸோ 45 செகண்ட் ஆன்சர் பக்கத்தில் இருக்குது 40 செகண்ட். ஸோ அதனால அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் 11. 80 km in 8 hours. Partly on foot 8 km/h, partly on cycle 16 km/h. Distance on foot. அதாவது 8 மணியில் 80 கிலோமீட்டர் நடந்து அவர் வந்து 80 கிலோமீட்டர் போறாரு 8 மணி நேரத்தில். அது நான் ஷார்ட்டாக தான் அந்த கொஸ்டின் எழுதியிருக்கேன், அந்த ஸ்க்ரீனில் தெரியக்காண்டி. ஸோ 8 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஆனால் அவர் வந்து ரெண்டா பிரிச்சுருக்கா. ஃபர்ஸ்ட் நடக்கிறாரு 8 km/h நடக்கிறாரு. அப்புறம் பைசைக்கிளில் பார்த்தீங்கன்னா 16 km/h அப்படிங்கிறத போறாரு. அப்போ நடந்த தொலைவு அப்படின்னு கேட்குறாங்க. 48 கிலோமீட்டர். இது என்ன பண்ணணும்னா, இப்போ டோட்டல் டைம் அப்படின்னு பார்க்கணும். 8 hours எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து நடந்து போறாரு நம்ம T hours அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நடந்து போற இது நமக்கு தெரியாது. சரிங்களா? எவ்வளோ மணி நேரம் தான் அப்படின்னு தெரியாது. அதான் நம்ம நடந்த தொலைவு தான் தேவை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், T hours. அப்போ ரிமைனிங் பைசைக்கிளில் போறாரு. ஏற்கனவே டோட்டல் டைம் வந்து 8 hours சொல்லிட்டேன். இதில் வந்து T hours ஸ்பீடு ஃபுட்டால நடந்து போறாருன்னா மீதி உள்ளது எவ்வளோ இருக்கும்? அந்த 8லேருந்து டீயை கழிக்கிறது தான் பைசைக்கிளில் போகிறது. அப்படின்னா 8 - T hours. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ்னா ஸ்பீடு டைம். ஃபுட்டில் பார்க்கும்போது நம்ம வந்து டைம் அப்படிங்கிறது 8, ஸ்பீடுங்கிறது T அப்படின்னு நம்ம போட்டு 8T அப்படின்னு வச்சுருக்கோம். சரிங்களா? பைசைக்கிள்னா 16 இன்ட்டு அந்த போட்டிருக்கோம்னா 16 × 8 - T. இது ஏன் வந்துருக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் கூட ஸ்பீட் அண்ட் டைம் 8 hours அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் டைம் வந்து 8 hours. அவர் வந்து காலால் நடக்கிறாரு அப்படிங்கிறத T ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் பைசைக்கிளில் போறாரு, அதை வந்து 8 - T hours அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம போட்டிருக்கோம். போட்டோம்னா அதுக்கப்புறம் ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். 80ங்கிறது டோட்டல் கிலோமீட்டர், அதை நான் போட்டிருக்கேன். அப்புறம் 8T = 48, T = 6 hours அப்படின்னு T வந்துட்டு. இது வந்து இந்த T hours அப்படிங்கிறது டைம் ஸ்பெண்ட் டிராவலிங் பை த ஃபுட். அப்படிதானே? காலால் நடக்கும் போது அவர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா 6 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து நம்ம நடந்த தொலைவு பார்க்கணும். நடந்த தொலைவு அப்படின்னா நம்ம சொன்னோம் 8T அப்படின்னு சொன்னேன். ஸோ 8 × T, 8 × 6 48 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 11. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. Thief 200 meter ahead. Policeman chases speeds. தீஃப் பார்த்தீங்கன்னா 10 km/h போறாரு. போலீஸ் வந்து அவங்க வந்து 11 km/h போறாங்க. கேப் ஆஃப்டர் 6 minutes. 200 மீட்டர் முன்பாக உள்ள திருடன் நிற்கிறாரு.
வேகம் வந்து திருடனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா 10 km/h. காவலர் வந்து 11 km/h. 6 நிமிடங்கள் பின் இடைவெளி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சேஸ் பண்றாங்க 6 மினிட்ஸ் கழிச்சு இடைவெளி பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் இருக்கும். 200ல இருந்து 100 மீட்டர் மாறிப்பாங்க. ஸோ இது வந்து சார்பு திசைவேகம், ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 km/h அப்படிங்கிறத நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்துக்கு 5/18 மீட்டர் பர் செகண்ட் போட்டுருவோம். அதுதானே? ஓகே. ஸோ 36 செகண்ட்ஸில் கடந்த தூரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது 100 மீட்டர் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா 6 மினிட்ஸை செகண்டை மாற்றதுக்கு 360 செகண்டு. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 மீட்டர், மீதம் 100 மீட்டர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 6 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 6 மினிட். ஸோ 5/18 இன்ட்டு 60 போட்டுக்கோங்க, 360 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அதை செகண்டாக மாற்றிருக்கோம். 5/18 இன்ட்டு 360 போட்டிங்கன்னா 100 மீட்டர் வந்துடும். ஏற்கனவே 200 மீட்டர் இருக்காங்க, இப்போ ஒரு 100 மீட்டர், அப்போ 200 - 100 மீட்டர். அதனால தான் கீழே போட்டிருக்கேன். சரிங்களா? இது ரிலேட்டிவ் ஸ்பீடில் போட்டு அப்புறம் அந்த மினிட் உள்ளதை மல்டி பண்ணிங்க, செகண்டாக மாற்றி மல்டி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13. 100 மீட்டர் ரேஸ், A finishes 36 seconds, B in 45 seconds. By how much does A beat B? 100 மீட்டர் ஓட்டம் இருக்கு, 36 வினாடியில ஏ வந்து 36 வினாடியில கடக்கிறாரு, பி வந்து 45 வினாடியில கடக்கிறாரு. ஏ எவ்வளவு வித்தியாசத்தில் வெல்லுகிறார் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து 20 மீட்டர். இதுல இப்ப ஏ வந்து 36 செகண்ட் 36 செகண்ட்ல முடிக்கிறார், பி வந்து 45 செகண்ட்ல முடிக்கிறார். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 செகண்ட். அவர் ரீச் ஆன அப்புறம் அடுத்த 9 செகண்ட் இருக்கு. 9 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த 9 செகண்ட் இவர் ஓடுறதுக்கு இருக்கு, யாரு பிக்கு இருக்கு. அப்போ 45 - 36 வந்து 9 செகண்ட். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பியோட ஸ்பீடு பார்க்கணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே காமன் தான், 100 தான். டைம் வந்து இவர் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 45 செகண்ட். ஸோ 100/45 இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதை எடுத்து வச்சுக்கேன். இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு பை பி பார்க்க போறோம். பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு, அப்போ கவர் பண்றதுக்கு அவருடைய ஸ்பீடு இன்டு டைம் பார்க்கணும். ஸ்பீடு இப்போ தான் பார்த்தோம் 100/45. டைம் பார்த்தீங்கன்னா 36, ஏன்னா அவர் 36 வந்து நம்ம எடுக்க வரோம் அப்படிதானே. ஸோ 36 அப்படிங்கிற போட்டு நீங்க அடுத்து மல்டி பண்ணி எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 மீட்டர் வந்துடும். அப்போ ஏ வந்து 100 மீட்டர்ல இருக்கும் போது பி வந்து எப்போ எவ்வளவு இடத்துல இருப்பாருன்னா 80 மீட்டர்ல இருப்பாரு. அப்ப ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். இது புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏ ஃபர்ஸ்ட் ஏ ஃபினிஷர்ஸ் பார்க்கணும். அவங்க கேட்டது ஏ எவ்வளோ வித்தியாசத்தை வெல்லுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு உண்டான டைம் வித்தியாசம் வந்து 9 செகண்டு. பியோட ஸ்பீடு போட்டிருக்கேன் 45 செகண்ட் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ஸ்பீட் அண்ட் டைம் போட்டு நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏ முடிக்கும் போது பி ஓடிய தூரம், அதனால நம்ம வந்து அதை கரெக்டாக பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக போட்டுக்கோம். when A finishes 36 seconds, B has run 100/45. 100/45 ஏன் வந்து தெரியும், ஸ்பீடு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்போ 14th கொஸ்டின். A train moves at 180 km/h. Find its speed in meters per second. ஒரு தொடர் வண்டி 180 km/h வேகத்தில் செல்கிறது, வேகத்தை மீட்டர் பை வினாடியில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படின்னா டைரக்டான ஃபார்முலா தான். ட்ரெயின் வந்து அந்த ஸ்பீட்ல போகுது, இதோட ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் 5/18 மல்டி பண்ணுவீங்க, அதெல்லாம் போட்டு 50 மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 15. Boy goes to school at 3 km/h and returns at 2 km/h. Total time 5 hours. Distance. ஒரு சிறுவன் வந்து 3 km/h பள்ளிக்கு சென்று 2 km/h திரும்புகிறான். மொத்த நேரம் 5 மணி நேரம். அப்படின்னா தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், வேற வேற டிஸ்டன்ஸ் வேற ஒரு ஸ்பீடு வருதுனாலே அந்த வேற ஒரு ஸ்பீடு வந்தனால ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். இதுல போயிட்டு அவன் திரும்பி வரான், அப்போ தொலைவு சீக்கோடு நம்ம வந்து இப்போ டி மட்டும் போட்டா போதும். T into S1 into S2 by S1 plus S2. S1 வந்து 3, S2 வந்து 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். டைம் வந்து T, மொத்த மணி நேரம் பார்க்கணும், 5 மணி நேரம். ஸோ 5 போட்டிங்கன்னா வந்துடும் போகுது. கொஸ்டின் நம்பர் 16. Walking at 3/4 of usual speed, a man is 1.5 hours late. His usual time to cover the distance. வழக்கமான நேரத்தில் 3/4 பங்கு வேகத்தில் ஒரு 3/4 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம்னா தமிழில், வழக்கமான நேரத்தில் 3/4 பங்கு வேகத்தில் அவர் நடக்கிறார். வழக்கத்தை விட 3/4 பங்கு வேகத்தில் நடக்கிறார்.
அப்போ அது இப்படி நடக்கும்போது 1.5 மணி நேரம் அவருக்கு தாமதம் ஆகுது. அப்போ வழக்கமான நேரம் எவ்வளவு? ஸோ வழக்கமான நேரம் 4.5 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ யூஷுவல் டைம் அப்படிங்கிறது பார்க்கணும்னா லேட் டைம் இன்ட்டு நியூமினேட்டர் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமினேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இப்போ ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிதானே. இப்போ ஸ்பீடு வந்து 3/4 கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும், 4/3 மடங்குன்னு வரும். சரிங்களா? ஸ்பீடும் டைமும் வேகமும் காலமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதிர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ வேகம் 3/4னா நேரம் வந்து ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இது ஒன்று. அதனால நம்ம வந்து ஸ்பீடு அப்படிங்கிறத 3/4 போட்டு டைம் வந்து 4/3 ஆஃப் த யூஸ்வல் அப்படி போட்டிருந்தோம். இப்போ நியூ டைம் அப்படிங்கிறது 4/3ன்னு வந்துட்டு ஆஃப் யூஸ்வல் டைம். ஓகே, இப்போ டிலே ஆகுது. டிலே ஆகுறதுனா என்ன அர்த்தம்? அவர் நியூ டைமு யூஸ்வல் டைம் அப்படிதானே. இப்போ நியூ டைம் மைனஸ் யூஸ்வல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது டிலே வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு வந்து 3/4 பங்கு வேகத்தில் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நியூ டைம் அப்படிங்கிறது 4/3 டி. இந்த போட்டுக்கான 4/3 யூஸ்வல் டைமோட 4/3 மடங்கு தான் இருக்கு. அப்போ யூஸ்வல் டைம் எவ்வளோ வைப்போம்? டீன்னு வைப்போம். அப்போ 4/3 டி மைனஸ் டி போட்டிங்கன்னா 1/3 டி வரும். அதனால தான் நான் 1/3 ஆஃப் யூஸ்வல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா டிலே தாமதம் அப்படிங்கிறது புதிய காலம், அதாவது புதிய நேரம் மைனஸ் எப்பவுமே யூஸ்வலாக போகக்கூடிய ஒரு வழக்கமான நேரம். சரிங்களா? வழக்கமான நேரத்தை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். நியூ டைமை 4/3 டீன்னு வச்சுக்கலாம். அது இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தது ரெண்டு கழிச்சிங்கன்னா 1/3 டீன்னு வந்துடும். இந்த 1/3 டீன்னு இருக்கு. சரிங்களா? யூஸ்வல் டைமோட 1/3 டி இருக்கு. அவர் வந்து லேட்டாக போறாருன்னா அந்த 1.5 ஹவர்ஸை கம்பேர் பண்ண போகிறேன். 1.5 ஹவர்ஸை கம்பேர் பண்ணுறேன். பாருங்க, இதிலே இருக்கு 1.5 ஹவர்ஸை கம்பேர் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? டி வேணும்னா இந்த 1/3 இந்த 3 மேலே அங்கே கொண்டு போனீங்கன்னா 1.5 இன்ட்டு 3 4.5. 4.5னா 4.5 ஹவர்ஸ், 4.5 ஹவர்ஸ் அப்படின்னு வந்துடும். இதுதான் 16th. 17th கொஸ்டின். கார் கவர்ஸ் 715 கிலோமீட்டர் at constant speed. 10 km/h more would save 2 hours ஒரிஜினல் ஸ்பீட் அப்படிங்கிறாங்க. மகிழுந்து 715 கிலோமீட்டர் கடக்கிறது. இதை வேகம் வந்து 10 கிலோமீட்டர் மணி வேகத்தில் போகுது. மணி அதிகமாக இருந்தால் 2 மணி நேரம் குறையும். அசல் வேகம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கும் எப்படின்னா, இப்போ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ வந்து பார்க்கும்போது 715 அப்படின்னு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. பை அது டிஸ்டன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போறாரு. இப்போ அந்த ஸ்பீடு வந்து ஒரு 10 km/h வந்து கூட்டுறாருன்னா அதிகமாக ஆகும்போது 2 மணி நேரம் குறையுது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரியா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ல வச்சு செக் பண்ணுவாங்க. ஆப்ஷன் வச்சு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 715 அப்படிங்கிற கிலோமீட்டர் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து டேரக்டா ஆன்சர் போனோம் 55 எடுக்கிறோம். 55ல டிவைட் பண்ணுங்க. 13 மணி நேரம் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் 715 வந்து 2 மணி நேரம் நமக்கு வந்து அந்த கொஸ்டினையும் நம்ம பார்த்துக்கணும். 10 கிலோமீட்டர் மணி அதிகமாக அப்படின்னு வருது. அப்போ 65 டிவைட் பண்ணுங்க. 715 65 டிவைட் பண்ணுங்க 11 11 மணின்னு வருது. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்களேன், 2 மணின்னு வருது. கரெக்டா? 2 மணின்னு வரும்போது அப்போ 55 km/h நம்ம வந்து எடுக்கிறோம். சரியா? நம்ம ஆப்ஷன் பியை ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணி செக் பண்றோம். செக் ஆப்ஷன் அப்படிதான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ 715 அப்படின்னு டிஸ்டன்ஸை என்ன பண்ணுங்கன்னா 55ல டிவைட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா டைம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் நம்ம போடுறோம். டிஸ்டன்ஸ் ஸ்பீடான ஆப்ஷன் பியை எடுத்து செக் பண்றேன். எனக்கு டைம் கிடைச்சிச்சு. திருப்பி என்னன்னா அவங்க 10 km/h கூட்டியிருக்காங்க. அது 55லேருந்து 10. இது ஆப்ஷன் சி நினைச்சிடக்கூடாது. 65ங்கிறது ஆப்ஷன் சி செக் பண்ணிக்கணும்னு நினைக்க கூடாது. 55லேருந்து 10 கூட்டியிருக்கோம். 65 அதை டிவைட் பண்ணி 11 வந்து அப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் 2 ஹவர்ஸ். அது நம்ம கொஸ்டின் 2 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 55ங்கிறது கரெக்ட். ஸோ ஒரிஜினல் ஸ்பீடு வந்து 55 km/h. இதை 10 மீட்டர் தான் நீங்க கூட்டிங்கன்னா 11 ஹவர்ஸ்ல வந்துடுவீங்க அதே டிஸ்டன்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. 2 objects from places 100 meter apart move towards each other at 20 and 30 km/h. When do they meet? 100 கிலோமீட்டர் இடைவெளியில் 2 பொருட்கள் இருக்கு. 20 மற்றும் 30 km/h வேகத்துல ஒன்றை நோக்கி அப்படியே நகருது. எப்போது சந்திக்கும் அப்படிங்க? 2 ஹவர்ஸ்ல. இதுக்கு வந்து சார்பு திசை வேகம் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் வருதுன்னா ரெண்டுத்தையும் கூட்டிடணும். 20 30 கூட்டிட்டீங்கன்னா 50 km/h அப்படின்னு வந்துடும். 50 km/h. இது வந்து என்னன்னா வேகம் தான். நேரம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படிதானே.
தொலைவு பை காலம், தொலைவு பை வேகம் அப்படின்னு போடுங்க. தொலைவு எவ்வளவு? 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். 100 பை இந்த ஸ்பீடை போட்டுக்கோங்க. 2 மணி நேரம். இதையும் ஈஸியாக பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 19. Train passes a man in 6 seconds. A 210 meter platform is 16 seconds. Find speed in kilometer per hour அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. தொடர் வண்டி ஒரு மனிதனை 6 வினாடியிலும் 210 மீட்டர் மேடையை 16 வினாடியிலும் கடக்கிறது. வேகம் கிலோமீட்டர் பெர் மணின்னு கேட்க. அதாவது ஒரே தொடர் வண்டி 2 பேரை கடக்கு. ஒரு மனிதனை 6 வினாடியில கடக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் மேடைமாங்கன்னா அது வந்து 210 மீட்டர் மேடை, அது 32 வினாடியில 16 வினாடியில கடக்கு. அப்படின்னா வேகம் என்ன, ஸ்பீடு என்னன்னு கேட்குறேன். ஸோ ஸ்பீடு அப்படின்னா நமக்கு வந்து லென்த் பை அல்லது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த இடத்துல ஸ்பீடு சிக்கல் டு பிளாட்ஃபார்ம் லென்த் பை டிஃபரன்ஸ் இன் டைம் அப்படின்னு நான் போட போகிறேன். பிளாட்ஃபார்ம் லென்த் பை டிஃபரன்ஸ் டைம். பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து என்ன அப்படின்னா 210 எடுத்துக்கோங்க, அது நம்ம கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் இன் டைம் அப்படின்னா 16 இந்த பிளாட்ஃபாரத்தை கிடக்கிறது, அந்த மனுஷனை கிடக்கிறது 6. அப்போ அந்த வந்து 60 - 6 போட்டுடலாம், கழிச்சிடலாம். அப்போ இதெல்லாம் நீங்க 60 - 6னா 10 வரும். 210 by 10 அப்படின்னா 21 மீட்டர் பர் செகண்ட் வரும். இந்த மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பர் மாத்திரக்கு தான் 18/5 பார்த்தீங்கன்னா 75.6 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? அவ்வளோ வேகம் நம்ம வந்து 75.6 கிலோமீட்டர் பெர் ஹவரில் நம்ம கொடுத்தாச்சு. ஏன் நம்ம மேடை எடுத்துருக்கோம்னா நமக்கு அதுதான் லென்த் தெரியும், அதனால அதை எடுத்துருக்கேன். மனிதனுக்கு தெரியாதுல்ல. நான் அப்புறம் நம்ம டேரக்டா அந்த உள்ள டைம் மட்டும் போட முடியாது, 16 மட்டும் போட முடியாது, ஏன்னா அவன் மனிதனும் கிடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கழிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 20. At 2.5 km per hour, 6 minutes late. At 3 km per hour, 10 minutes late. 10 minutes early. Distance house to school. Distance house to school கேட்குறாங்க. அதாவது ஒரு மனிதர் வந்து 2 கிலோமீட்டர் பை மணியில 6 நிமிடம் தாமதப்படுறாரு. 3 கிலோமீட்டர் மணியில 10 நிமிடம் முன்னதாக வருகிறாரு. வீட்டிற்கும் பள்ளிக்கும் உண்டான தொலைவு 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் டைரக்டாக தெரியும். அதாவது 2 டிஸ்டன்ஸ் இருக்கா. ஒன்று வந்து 6 மினிட் லேட்டாக வராரு, இன்னொன்று வந்து 10 நிமிஷம் முன்னாடி போறாரு. அப்போ டி பை 2.5 அந்த ஸ்பீடை போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைம் அதுக்காண்டி போட்டுருங்க. டிஸ்டன்ஸ் டி, அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடு மைனஸ் இன்னொரு டிஸ்டன்ஸ் டி, அதாவது சேம் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் அவர் வந்து 2 ஸ்பீடில் போடுறாரு. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.5, இன்னொன்று 3, அதனால ரெண்டுத்தையும் கழிக்கிறேன். கழிச்சுட்டு 16/10 அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? 16/10 ஏன் வந்ததுன்னா இந்த 16ங்கிறது 6 மினிட் லேட்டு, 10 மினிட்ஸ் ஏர்லி. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, 16 மினிட்ஸ்னு வரும். ஓகே, 16 மினிட்ஸ் அது ஹவர்ஸாக மாற்றதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 16/10 எல்லாமே டைமை கம்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டியை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி மல்டி பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபைனலாக 4 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா டி பை 2.5 அப்படிங்கிற ஒரு டைமு, டி பை 3யும் ஒரு டைம், 2 டைமு. அந்த சைடும் 16/60 அப்படிங்கிற அதுவும் ஒரு டைம் தான். ஏன் அது 16 வந்ததுன்னா 6 + 10 மினிட்ஸ், 6 லேட்டு 10 மினிட்ஸ் ஏர்லி, மொத்த டைம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 60 மினிட்ஸ், அதை நம்ம மல்டி பண்ணி ஆட் பண்ணி 60ஆல் டிவைட் பண்ணால் ஹவர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. கார் ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர் அட் 60 கிலோமீட்டர் per hour வரல போது, நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் per hour வரல போது ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி சராசரி வேகம்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்கு. மகிழுந்து 30 கிலோமீட்டரை 60 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலையும், அடுத்த 30 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலையும் போகும்போது சராசரி வேகம் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா 2xy/x+y. இதான் ஃபார்முலா. 2xy/x+y. 2 காமனாக போட்டுக்கோங்க. எக்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ஸ்பீடை போட்டுக்கோங்க, 60 கிலோமீட்டர் per hour போட்டுக்கோங்க. ஒய்ங்கிறது செகண்ட் ஸ்பீடு 40. மற்ற எல்லாமே ஆன்சர் வந்துடும், டேரெக்டாக வந்துடும். 48 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிறது வந்துடும். 22. சைக்கிளிஸ்ட் மூவிங் அட் 12 கிலோமீட்டர் per hour, டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 15 மினிட்ஸ். 12 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் செல்லும் மிதிவண்டி ஓட்டி 15 நிமிடங்கள் கடக்கும் தொலைவை காண்க. இதுவும் டைரக்டானதான். அந்த சைக்கிளிஸ்ட் வந்து 12 கிலோமீட்டர் per hour வேகத்தில் போறாரு. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்கறாரு, 15 மினிட்ஸ்ல. அப்போ 15 நிமிடம் அப்படின்னா நம்ம வந்து மணி நேரத்தில் பார்க்கறது 60ஆல் டிவைட் பண்ணுவோம். 1/4 மணி அப்படிதானே. இது கிளியர் ஆயிடுச்சு. தொலைவு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், தொலைவு அதாவது ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஸ்பீடு இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு 12, டைம் எவ்வளவு 1/4, கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வந்துடும்.
இதில் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகே. 23. Train at 60 km per hour crosses a platform double its own length in 32 seconds. Platform length. 60 கிலோமீட்டர் மணியில் செல்லும் வண்டி தன் நீளத்தை விட இரட்டை நீளம் உள்ள மேரையை 32 வினாடியில் கிடைக்கிறதுனா மேரை நீளம் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் வந்து 355.55 மீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீடு அப்படிங்கிறத பார்க்கணும். 60 கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் மீட்டர் பர் செகண்டா மாற்ற போறேன். ஸோ 5/80 மல்டி பண்ணிக்கணும். அதனால நான் டேரக்டா 50/3 அப்படின்னு மீட்டர் பர் செகண்ட் எழுதியிருக்கேன். ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹவரை 50/3 மீட்டர் பர் செகண்ட் எழுதியிருக்கேன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ட்ரெயினோட லென்த்து எல்லு, பிளாட்ஃபார்மோட லென்த்து 2L. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 3L அப்படின்னு வந்துடும். டோட்டல் லென்த்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துடுது. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம் அப்படின்னு தெரியும். அப்போ 3L ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு இப்போ தான் பார்த்தோம் 50/3, டைம் எவ்வளவு 32 செகண்ட். அதை நம்ம போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எல் வரும் 3L ஈக்குவல் டு 1060/3 அப்படின்னு வரும். எல் தேவைன்னா அந்த 2 நீங்கள் 3 கொண்டு வந்தீங்கன்னா 1600/9 போட்டிங்கன்னா 177.78 மீட்டர் அப்படிங்கிறது வந்துடும். இது வந்து எல்லும் கண்டுபிடிச்சலாம். எல்லு வந்துட்டுனா 2L உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்ட்டு 2L போட்டிங்கன்னா இது வந்துடும். பிளாட்ஃபார்ம் லென்த்து உங்களுக்கு கண்டுபிடிக்கும். அப்போ மேரே நீளம் கேட்குறாங்கன்னா இது 355.55 அப்படின்னு வந்துடும். இது ஈஸியான சம் தான். கொஸ்டின் நம்பர் 24. Person rows downstream at 12 km per hour and upstream at 8 km per hour speed in still water. ஒருவர் நீரோட்ட திசையில 12 கிலோமீட்டர் பை மணி வேகத்துல இருக்கிறது. எது நீரோட்ட திசையில இது எதிர் திசையில 8 கிலோமீட்டர் பை மணி வேகத்துல போறாரு. நிலையான நீரில் வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, நிலையான நீரோட வேகம் வேணும்னா நீரோட்ட வேகம் பிளஸ் எதிர்வேகம் பை 2 போட்டீங்கன்னா வந்துடும். அதாவது ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரக்டாவே ஒரு ஃபார்முலா இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் பை 2. டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு 12, அப் ஸ்ட்ரீம் எவ்வளவு 8. சரிங்களா? 12 பிளஸ் 18/2 20/2 10 கிலோமீட்டர்னு வந்துடும். இதுதான் அந்த ஸ்டில் வாட்டர் நிலையான நீர்ல வேகம். லாஸ்ட் கொஸ்டின். பாய் ரன்ஸ் அரௌண்ட் a ஸ்கொயர் ஃபீல்ட் ஆஃப் சைட் 35 மீட்டர் at 9 km per hour. டைம் டேக்கர். ஒரு வயக்காடு இருக்கு, வயல் இருக்கு. அந்த சதுரோடைய வயல் 35 மீட்டர் பக்கம் இருக்கு. 9 கிலோமீட்டர் பர் மணி வேகத்துல ஓடுறாரு அந்த பையன். ஒரு சிறுவன் சுற்றி வர ஆகும் நேரம் எவ்வளவு? டைம் எவ்வளவு? 56 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவு அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து 4x35 அப்படின்னு போடுறோம். அப்படிதானே? ஏன்னா 4 பக்கம் இருக்கும். 35 பக்கம், அந்த ஒரு பக்கத்துடைய மீட்டர் 35. நீங்க சுற்றளவு பெரிய மீட்டர் அப்படின்னா 140 மீட்டர் அப்படின்னு போடுறீங்க. பெரிய மீட்டர் அதுதான் டிஸ்டன்ஸ், அதுதான் லென்த் எடுத்து வச்சிட்டீங்க. வேகம் அப்படின்னு பார்க்கணும். 9 கிலோமீட்டர் பை மணி. சரிங்களா? கிலோமீட்டர் பை மணி, கிலோமீட்டர் பை ஹவர்ஸ் அப்படின்னா அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். 5/18 டிவைட் மல்டி பண்ணீங்கன்னா 2.5 மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். வேகம் வந்துட்டு. இப்போ ஃபைனலா நேரம் பார்க்கணும். நேரம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 140. அதை சுற்றளவு லென்த் எல்லாமே 140 தான். அப்படிதான் 140 பை ஸ்பீடு போட்டிங்கன்னா 2.5 அப்படிங்கிற ஸ்பீடை போட்டிங்கன்னா 56 செகண்ட் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து இப்போ மேக்ஸில் நம்ம ஒன் வேர்டை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு ஃபர்தரான எக்ஸ்பிளேஷன் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதுமாதிரி ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் ஆனாலும் கண்டக்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.